லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். டெரனம் ஹோம்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 19 lakhs, 2 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 30 lakhs. For more details, contact in description. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கூலர் மட்டும் தனியா, அது கண்ணாடி பவர் பிளஸ் கூலர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு இது புதுசா ஒன்று வந்து சார்ட்ட சொல்லி இதை இப்படி போட்டா அவருக்கும் பயங்கரம் பிடிச்சிருச்சாரு. இதெல்லாம் பார்த்து எக்ஸைட் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆவாரு. இது சொன்னோன்னு குழந்தை மாதிரி ஆகி அதை எடுத்து அதை போட்டு பார்த்து ரொம்ப கான்ஷியஸாக பண்ணும் ட்ரெயிலர். நீங்கள் டீசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஜினி சார் மேலே இருக்கும் மாஸ் மூமெண்ட்ஸ். ஆமாம், அது அவரை செலிப்ரேட் பண்ணுற ஃபேன்ஸ்க்கானது. அவர் குறி வச்ச இறங்கணுன்றது தான் அவருடைய இது. எல்லாமே சக்ஸஸ் தான் இருக்கும். கீழே இறங்குறதுன்றது அவங்க ஆடியன்ஸ் ப்ரிப்பேர் ஆகிற இடத்துல இல்லை. ரஜினி சாருக்கே வந்து அது ஒரு இது 30-35 வருஷமா பிரிவு ட்ரை பண்ணாங்க. நானும் ஒத்துக்கல, அவரும் ஒத்துக்கல. இதுக்கு எப்படி அவர் ஒத்துக்குவாரு அப்படின்றது தான் அவருக்கு இருந்த கேள்வி. நிறைய டவுட்ஸ் கேட்டுப்போம். ஆமாம், நிறைய கேட்பாரு. இதை நான் ஏன் பண்ணணும், இவ்வளவு கேள்விகளும் அவர் முன் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும். அது ஒரு எக்ஸாம் தான். ஆடியன்ஸ்ல சார் சொன்னார், என்ன பூஜைக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் டூக்கு தளபதியை பார்த்தது இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும். நிஜமா அது ஃபுல்லா சொன்னார் சார். ஆமாம் ஆமாம், ஓகே. அதாவது நான் நல்லா போயிட்டு இருக்கீங்க, ஏன் என்ன வீட்டு இருக்கீங்க, நமக்கு நடிக்கலாம் வராது. அவர் எப்பவுமே அப்படி சொல்லுவார். அவர் நடிக்கிறேன்னு ஒத்துக்கவே மாட்டார். ஆனால் ஆக்சுவலி என்ன ஒருத்த வரைக்கும் பெஸ்ட் பார்க்காம நான் ஒருத்தர் சொல்ல கூட இல்லை சார், நீங்கள் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க, இதுதாங்க எனக்கு வரும் அப்படின்ட்டு தான் அவர் திரும்பி சொல்லுவார். ஆனால் அது ஆக்சுவலி ஒத்துக்கவே மாட்டார். அவர் பிரமாதமான, ஏன்னா நான் அவருக்கு படம் பண்ணுறதா இருந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டில் தான் இது வந்துச்சு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் சார் தான் அமைச்சார். சூர்யா சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவர்னால தான் ஜெய்பீம் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் தான் வேட்டைன்னு ஒன்று கிரியேட் ஆனது வந்து அதை தவிர்க்க முடியாத ஒன்று. நீங்களும் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறீங்க. சூர்யா சார் வேட்டைன்னு பார்த்துட்டோ இல்லை மெட்டீரியல்ஸ் ஏதாவது பார்த்துட்டோ உங்களுக்கு ஏதாவது சொன்னால் ரீசெண்டாக இல்லை அவருக்கு லைன் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி இந்த கதை ஓடின வேகத்துக்கு வந்து நான் யாரையும் மீட் பண்ணி பேசுகிற இடத்துல கூட இல்லை. ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியும், கதை என்னன்னு தெரியும் அவருக்கு. சார் கரெக்டாக இருக்குங்கிறது அவர் ஃபீல் பண்ணார். ஏன்னா நான் அவருக்கு படம் பண்ணுறதா இருந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டில் தான் இது வந்துச்சு. ஸோ சரி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் சார் தான் அமைச்சார் இதில். ஸோ திரும்ப நம்ம எப்போனாலும் பண்ணலாம், நீங்கள் போயிட்டு வாங்கன்றது. சார் அனுப்பலைன்னா இது நடந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி அவருக்கு ஒரு கதை ஒர்க் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயிட்டோம் நாங்கள். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து சார் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு வரப்போ நீங்கள் கங்குவா கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். கதை தெரியும் அவருக்கு. பட் அதுக்கப்புறம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்களுக்கு ஓட்டம் தான். ஃபாஸ்ட்டு, எதுவுமே எதுக்கு நேரம் இல்லை. ஃபோனில் பேசுகிறது அப்படி தான் இருக்கும். ஓகே சார். இப்போ ஃபைனல் ஓட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க சார். டீம் ஓரளவுக்கு மிக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சார்? நான் ஐம் ஹாப்பி. நம்ம என்ன சொல்ல நினச்சோமோ அதை கன்வின்சிங்காக சொல்லியிருக்கோம். அண்ட் ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிக்குங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. ஒரு கண்டென்ட் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட்டில் முக்கியமாக வந்து எனக்கு ரஜினி சார் ஒரு இமயம் இருக்காரு. அமிதாப் பச்சன் சார் வந்து அது சான்சர் என்ன நிறைய இது நான் உள்ளே இருக்கும் உங்களுக்கு தெரியும். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அமிதாப் சார் ரஜினி சாரை வச்சு இவ்வளோ படங்கள் பண்ணி அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது அமைஞ்சது அப்படிங்கிறது இது லக்கு தாண்டின ஒரு விஷயம். நம்ம உழைப்புக்கு ஒரு விஷயம் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அவர்கிட்ட நரேட் பண்ணும்போது அந்த இது எப்படி சார் இருந்தது? அமிதாப் சார் நரேட் பண்ணும்போது நான் இது ஃபர்ஸ்ட் லக்குன்னு பார்க்கல. எனக்கு லக்குன்றது மேலே பெருசாக நம்பிக்கை கிடையாது. நம்ம உழைக்காமல் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது. அண்ணா இது ஏற்கனவே சொன்னது தான். இதான் இது எழுதுகிறப்போ இந்த கேரக்டரை அமிதாப் பச்சன் தான் பண்ணணும்னு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டருக்கு என்னால் ஆல்டர்னேட் எழுதுகிறப்பவே எனக்கு தோணலை. நான் அந்த கேரக்டர் எழுதுகிறப்பவே வந்து இந்த நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுவோம் இல்லையா, எழுதுகிறப்பவே வந்து எனக்கு வந்து அந்த கேரக்டர் இவர் பண்ணணும்னு இருக்குது. இதிலிருந்து எல்லாரும் 95% அப்படி தான் வந்தாங்க. ஓகே ஓகே. அண்டு ரஜினி சாருக்கே வந்து அது ஒரு இது 30-35 வருஷமா பல பேர்கிட்ட 38 வருஷம் நினைக்கிறேன் அவங்க 2 பேரும் சேர்ந்து 4வது டெக்கேட். ஸோ எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க. நானும் ஒத்துக்கல, அவரும் ஒத்துக்கல. இதுக்கு எப்படி அவர் ஒத்துக்குவார் அப்படின்றது தான் அவருக்கு இருந்த கேள்வி. நான் சொன்னேன், இந்த கேரக்டர் நான் போய் சொல்கிறேன், அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவர் பண்ண போகிறாரு, இல்லைன்னா இல்லை சார் அவ்வளோதானே, நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், எனக்கு ஓகே இந்த கேரக்டர் கரெக்டாக தான் இருக்குங்கிறதான் அவருக்கும். ஸோ இந்த கேரக்டர் இவர் பண்ணணுன்றது அது டிமாண்ட் பண்ணது தான். கதையும் அந்த கேரக்டரும் டிமாண்ட் பண்ணது தான். அதில் அவரும் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னென்னா ரஜினி சார், கதை, லைக்கா. இப்போ லைக்கா மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு இல்லைன்னா எந்த ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். ஒரு பேப்பர் பேனால் பேப்பரில் இருக்கும். அது ஸ்க்ரீனுக்கு மாறத்துக்கு இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும். ஸோ சுபாஷ்கரன் சாரும் தமிழ்குமரன் சாரும் எனக்கு வந்து அந்த லிபர்ட்டி கொடுத்தாங்க. நீங்கள் இந்த கதைக்கு யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இது சூப்பர் ஸ்டார் படம்,
அண்டு நல்லா பண்ணணும். இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லா இருக்குமோ அவங்கள நீங்கள் தாராளமாக உள்ளே கொண்டு வாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ் அப்புறம் அப்ரோச் நடந்தது. அண்ட் அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுற இடத்துல நம்ம இதெல்லாம் இருந்தும் போனால் அவங்க ஒத்துக்கிறவங்க கிடையாது. அவங்களுக்கு அது பிடிச்சிக்கணும், அப்போ தான் உள்ளே வருவாங்க. ஸோ ஒரு கதை சொன்னேன், அவங்க கேரக்டர் சொன்னேன் சாருக்கு. ஸோ அப்படி சொன்னப்போ வந்து அது அவருக்கு டிஸ்கஷன் போச்சு. ஸோ ஒரு பீரியடில் இந்த கேரக்டர் நிறைய டவுட்ஸ் கேட்டு ஆமாம் நிறைய கேட்பார். அவர் நிறைய கேட்பார். இந்த கேரக்டர் ஏன் இப்படி இருக்குது, ஏன் இந்த கேரக்டர் இப்படி பேசுது, இந்த கதையில் இந்த கேரக்டருடைய தேவை என்ன இருக்குது, இதை நான் ஏன் பண்ணணும், இவ்வளவு கேள்விகளும் அவர் முன் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும். அது ஒரு எக்ஸாம் தான். நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு போய் கரெக்டாக மார்க் எடுக்கலன்னா நீங்கள் அதில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ பச்சன் சாருடைய ப்ராசஸ்ன்றது ப்ராப்பரான ப்ராசஸ். ஸோ அதுவும் ஹிந்தி வந்து ஒரு மாதிரி கார்ப்பரேட் செட்டப்பில் இருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக எல்லாமே முன்னால் ஸ்னாப்செட்ஸ் கொடுக்கணும், இது கொடுக்கணும், எல்லாம் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவீங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு மேலே ப்ராசஸ் ஆச்சு. 3வது மாதத்துல தான் நான் சாரை மீட் பண்ணி பேசி உள்ளே எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் சார் உள்ள கேரக்டருக்குள்ளே வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வேட்டையினுடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரம் படம் முடிகிற வரைக்கும் அப்படி தான் அவர் இருந்தார். ஓகே. இப்போ எனக்கு ஒரே ஒரு சார், இப்போ சார்னா இப்போ கூலர் அப்படிங்கிறது அது மெயின் இம்பாக்டாக இருக்கும் எல்லா படத்திலும். இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, அது பயங்கர ஸ்டைலாக இருக்கும். இந்த பிளாக் கலர் கூலர் தான் வந்து எல்லா ஷார்ட்லேயும் யூஸ் பண்ண மாதிரி நான் பார்த்தேன். மனசிலாயில் மட்டும்தான் டிஃப்ரெண்டாக அவன் யூஸ் பண்ணியிருந்தாரு. படம் கேரி ஆகிறது ஃபுல்லாக அந்த பிளாக் கலர் கூலர் தான் கேரி ஆகுதா சார்? அது ஏதாவது ரீசன் இருக்கா? பர்டிகுலர் ரீசன் இல்லை, அவருக்கு ஏதோ ஸ்டைல் பிடிக்கணும்னு ஒன்று இருந்துச்சு அந்த இதில். இப்போ சாருக்கு ஒரு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்விங் இப்படி போடுவார், இப்போ ஒரு தடவை சொன்ன மாதிரி வருவார், இப்படின்னு ஒன்று சொல்லுவார், துண்டு இப்படி மாற்றி போடுவார், இப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு சிக்னேச்சர் இருக்கும் படத்தினுடைய. அது வந்து படத்தினுடைய ஒரு பஞ்ச் டைலாக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் மொமெண்ட்டும் வந்து அவருடைய நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தது தானே. எத்தனை தடவை, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி நானே சொல்லியிருக்கேன். இந்த சின்ன வீடுல எல்லாத்துலேயுமே நம்ம லைஃப்ல அந்த அவருடைய பஞ்ச் டைலாக்ங்கிறது சாதாரணமாக ஒரு சாதாரண நாளே இருக்காது. ரொம்ப ஃபன்னாக சொல்லுவோம், ரொம்ப இதுவாக சொல்லுவோம். நம்ம லைஃப்னுடைய ஒரு பகுதியாக இருக்கும் அந்த இதில். ஸோ ஒரு பீரியடில் அது வந்துட்டே இருந்தது. நடுவில் மிஸ் ஆச்சு. அது நடுவில் அது இதாச்சு. எனக்கு வந்து அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு அந்த இதில். அப்போது இப்படி ஒரு இந்த தனியாக கிளாஸ் கூலர் மட்டும் தனியாக, அது கண்ணாடி பவர் ப்ளஸ் கூலர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு இது புதுசாக ஒன்று வந்திருந்தது. அது ஆர்டர் ரஜீவன் இருக்கார், அவர் மூலமாக டிஓபி மூலமாக வந்துச்சு. அது பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. ஸோ சார்கிட்ட சொல்லி இதை இப்படி போட்டாங்க, அவருக்கும் பயங்கரம் பிடிச்சிருச்சு. அது இதெல்லாம் பார்த்து எக்ஸைட்டட் வருவார். சின்ன விஷயங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆவார். இது சொன்னோன்னே குழந்தை மாதிரி ஆகி அதை எடுத்து அதை போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு அதை பயங்கரமாக அதை இது பண்ணிட்டார் அவர். ஸோ அந்த ஸ்டைலில் கிரியேட் பண்ணுன்றதுக்கு தான் ஒரு பஞ்ச் அண்ட் அவருடைய ஸ்டைல் மூமெண்ட். இப்போ இது வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அவர்கிட்ட. எப்படி நான் ஒரு நல்ல கண்டென்ட் வேணுன்றது அவர் வச்சு பண்ணணுன்ற விருப்பம் இருக்கோ, இந்த செலிப்ரேஷனும் எனக்கு வேணும். அந்த செலிப்ரேஷன் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த செலிப்ரேஷனை நடுவில் கொஞ்சம் படங்களில் என்னால் பார்க்க முடியல. ஸோ அதை திருப்பி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதுக்கு தான் அது தோணுச்சு. அது ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லி அது பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே சார், இப்போ ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது சார், ஆந்திர பிரதேஷ் நடந்த இந்த சம்பவம் தான், தமிழ்நாட்டில் நடந்த இந்த சம்பவம் தான் அப்படின்னு அது ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரு படித்தேன், அதுலேருந்து ஒன்று தோணுச்சு, அதில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் இது ஏகப்பட்ட டாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும் சார். இந்த ரூமர்லாம் ஒன்று கிரியேட் ஆகும். ஆடியன்ஸுக்கு மைண்டில் அது ஒன்று ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதை ஒன்று எதிர்பார்த்துட்டு வந்து ஸ்க்ரீனில் வருவாங்க. ஆனால் நம்ம ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணியிருப்போம், அதை பார்த்து அவங்க கன்வின்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல. இந்த பேட்டர்ன் எப்படி சார்? இல்லை, அது நம்ம படம் நம்ம வந்து ஒரு என்ன ட்ரெய்லரில் ஒரு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுதான் படத்துக்குள்ளே இந்த மீட்டரில் தான் இருக்க போது. நம்ம ஒன்று ட்ரெய்லருன்றது நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்றத ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக பண்ணும் ட்ரெய்லர். ஸோ நீங்கள் டீசர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஜினி சார் மேலே இருக்கும், மாஸ் மூமெண்ட்ஸ். ஆமாம், அது வந்து அவரை செலிப்ரேட் பண்ணுற ஃபேன்ஸ்க்கானது. அது இல்லாமல் இல்லைங்க, அது இருக்குது. நீங்கள் வெறும் பயங்கரமாக ஒரு கண்டென்ட்டாக இருக்க போது நினைக்கணும்னா, அதில் உங்கள் ஒரு தலைவரை நீங்கள் எப்படி ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்பேஸ் அதில் இருக்குங்கிறதுக்கு டீசர் பண்ணணும். பட் ஆனால் அது மட்டுமே இல்லை படம். ஸோ அதில் அது வந்து ஒரு கதைக்குள்ளே கதைக்கோடு சேர்ந்து வர்ற மாஸ் மூமெண்ட்ஸ் தான். ஸோ கதை தான் பிரதானமாக உள்ளே இருக்கும் போது அதில் ஷேர் பண்ண போகிறாரு. அதை நம்ம சொல்லணும். நீங்கள் எதை எதிர்பார்க்கணும், ஒரு படம் பார்க்க வர்றப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத செட் பண்ணுறது தான் ட்ரெய்லர். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக பண்ணணும். இதில் ஆக்சுவலி நான் எடிட்டர் எல்லாருமே உட்காந்து இது பண்ணுறப்போ இது வந்து கதையை ப்ரெசென்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ வழக்கமாக ஒரு பாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும்.
இப்போ ஈவன் அந்த இந்த ஹண்டர் Hunter. பாட்டு போட்டாரு அணி. ஆனால் நாங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம், ஓகே. நம்ம வெறும் கண்டென்ட் மட்டும் போகலாம். நீங்கள் பாட்டு போச்சிங்கன்னா இயல்பாகவே மாஸ் மூமெண்ட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அந்த ஐ திங்க் இந்த அது யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் மியூசிக் கூட அது கதையோட வெறும் நம்ம என்ன கண்டென்ட் சொல்ல போகிறோமோ அதுக்கான மூமெண்ட்ஸாக இருக்கட்டும். உள்ளே வரப்போ கதை எதிர்பார்த்து வாங்க, நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ அவங்கள சீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஐ திங்க் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜில நல்ல ஐடியா சார். ஆடியோ லான்ச்ல சார் சொன்னது தான் சார். எனக்கு என்ன பூஜைக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார் சார். தளபதியில் பார்த்தது புவனா ஒரு கேள்விக்குறி அந்த மாதிரி அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேறு சார். அதுக்கு தலைவர் கொடுத்த ரிப்ளை நிஜமா அது ஃபுல்லாக சொன்னார் சார். ஆமாம், ஓகே. நான் நல்லா போயிட்டு இருக்கீங்க, ஏன் என்ன கூப்பிட்டு வந்தீங்க, நமக்கு நடிக்கலாம் வராது. அவரை எப்பவுமே அப்படி சொல்லுவார். ஓகே. லாசாரான் ரைட்டர் இருக்கார், அவரோட செய்யுங்க இருக்கு. எப்போ ஒரு பெண் அழகாக இருப்பான்னா அழகிங்கிற உணர்வு இல்லாதப்போ ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அவர் நடிக்கிறேன்னு ஒத்துக்கவே மாட்டார். ஆனால் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர். இல்லை அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த மேடையில் இல்லை, எல்லா மேடையிலுமே ஒரு மாதிரி அவரை ஒரு மாதிரி தாழ்த்துக்கிட்டு அண்டர் பிளே பண்ணுவார். அது இல்லை, அது வந்து அவர் நம்பாமல் இருக்கலாம், அவர் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ் வந்து அவரை ஸ்டாராக கொண்டாடிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரை இறக்க மாட்டுறாங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ நீங்கள் ஒன்று இதெல்லாம் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒருவேளை ஒர்க் ஆகலைன்னா அந்த சான்ஸ் எடுக்கிற இடத்துல அவர் இல்லை. இது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. நம்ம கமல் சார் அப்படி இல்லை. கமல் சார் வந்து அவங்க ஃபேன்ஸை ரெடி பண்ணி வச்சுருந்தார். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனிதிங் கேன் ஹேப்பன். நீ வந்து பெரிய வெற்றிக்கும் தயாராரு, ஒரு பெரிய தோல்விக்கும் தயாராருன்றது அவங்க ஃபேன்ஸுக்கு அவர் ரெடி பண்ண மூமெண்ட்டு. சார் வந்து அப்படி இல்லை, அவர் குறி வச்ச இறங்கணுன்றது தான் அவருடைய இது. நீங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான் வருது. ஸோ கீழே இறங்குறதுன்றது அவங்க ஆடியன்ஸ் ப்ரிப்பேர் ஆகிற இடத்துல இல்லை. ஸோ அதனால் அவர் புதுசாக ட்ரை பண்ணுறதுன்றது இல்லை, அவர் சூப்பர் ஸ்டாராகவே ட்ராவல் பண்ணுறதுன்றது தான் அவருக்கு இது. அதனாலயோ என்னமோ அவர் அங்கேயே அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாரு. நான் அவர்கிட்ட சொல்ல கூட செஞ்சுருக்கேன், சார் நீங்கள் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. இதுதாங்க எனக்கு வரும் அப்படின்ட்டு தான் அவர் திரும்ப சொல்லுவார். ஆனால் அது ஆக்சுவலி ஒத்துக்கவே மாட்டார். அவர் பிரமாதமான ஆக்டர், நோ டவுட். அவர் நடிக்க தான் வந்தார், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் முறையாக நடிப்பு படிச்சுட்டு வந்தார். வழக்கமாக எல்லாரும் அப்படியே ஆசைப்பட்டு வருவாங்க நடிக்கிறதுக்கு. அவர் நடிப்பு மேலே விருப்பப்பட்டு அதை போய் ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் அதுக்குள்ளே போய் நடிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இப்போ உள்ள நடிக்க வந்தவர் அவர். ஸோ அவருடைய ஒரு படத்தில் ஒரு சீன் 2 சீனில் காட்டிடுவார். நீங்கள் எல்லா படத்துலையுமே அண்ணாமலையில் வந்து ஒரு 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 எந்த மொமெண்ட் இருக்கும்னா, கீழே விழுற மொமெண்ட் இருக்குன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிடுவார். அந்த அவர் ஜெயிக்கணுங்கிற உணர்வு அவர் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம கொடுக்கும். கமர்ஷியலோட சேர்த்து அந்த ஒரு இருக்கு, அது எமோஷன் இருக்குது. ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வாய்ப்பு இல்லை. இதில் ஓரளவு பண்ணியிருக்கோம். இதுவுமே அவுட் அண்ட் அவுட்டு, இப்போ முள்ளு மலர் மாதிரி அவுட் அண்ட் அவுட் இல்லை, அதில் ஒரு 10% இதில் ட்ரை பண்ணியிருந்தா பெரிய விஷயம். அதுவே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டு அந்த கபாலியில் ஒரு லைட்டாக பார்த்தோம், நாங்கள் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பார்த்தோம். லிட்டராக கண்ணில் தண்ணி வந்த மூமெண்ட்லாம் இருக்குது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைம் அதை சொல்லும் போது ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக கேட்டாது. சார் நான் இப்போ கேட்குறது, நான் என்ன சீனு எது அப்படின்னு கேட்கல, அவர் பாராட்டுற விதம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் வீடியோவில் ஒரே ஒரு இதுதான் பார்த்தோம். டப்பிங்கில் உட்காந்துருக்காரு டைரக்டர் சார், ஐயோ சூப்பர் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் பாராட்டுற விதம், அது ஒரு சீன் அப்ரிஷியேட் ரொம்ப ஓப்பனாக பாராட்டுவார். ஓப்பனாக எல்லாம் அதான் சொல்கிறேன் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு டே அபிதாப் பச்சன் அவரே வச்சு ஷூட் பண்ணுறோம். அவர் முடிச்சுட்டு வரப்போ என்னை கூப்பிட்டு தட்டி இது எத்தனை பேருக்கு தெரியுமான்னு அந்த இடத்துல எல்லாரும் முன்னாலும் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டு தான் அவர் அந்த மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அதுக்கு முன்னால் அவர் சொல்ல மாட்டார். அது ஓகே, அது நடந்த பிறகு அது நடந்துருச்சு அப்படின்னா அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவார். அதை நடக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவார், கூட இருப்பார். அது நடந்து முடிக்கிற மொமெண்ட்டில் தான் அவரால் வந்து சொல்ல முடியாது. ஸோ எதுவாக எந்த அப்ரிசியேஷனும் அவர் ரொம்ப ஓப்பனாக அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் சொல்கிறாரு, இல்லை டப்பிங்கில் இதை சொல்கிறாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவார். அது செட்டில் அவர்கிட்ட ஒரு குட் வாங்கிட்டோம்னா நல்லா அன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். அன்னைக்கு நாளே அப்படியே ஒரு மாதிரி குட், அவருக்கு அது சூப்பர் அப்படின்ட்டாருன்னா ஹாப்பி ஆகிடும். அது இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். அனிருத் அவர் ஆன் ஸ்டேஜில் சொன்னதான், நான் ஒர்க் பண்ணதே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை, டிஃப்ரெண்ட்டான படம், தலைவர் கெரியரையும் ரீசெண்ட் டைமில் பண்ணது ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னாரு. அவரோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். அனிருத் அவரோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் தெரியணும் இல்லை, ட்ரைலரில் இன்னும் எலிவேட் பண்ணியிருக்காரு. எமோஷன் சீன்ஸ்லாம் அவர் எப்படி போடுவார் நம்ம ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இதில் அவரோட பிஜிஎம் ஸ்கோர்ஸ் நான் எப்படி ரஜினி சாருக்கு சொன்னனோ அதே தான் அணிக்கும். அணி வந்து மாஸ்க்கு பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிருக்கார் இல்லையா. ஆர் டு தி கோர் ப்ராப்பர் மியூசிஷியன். எமோட் பண்ணுற இதில் ஒரு ஸ்பாட் ஒன்று பண்ணியிருக்காரு ஸ்டாண்டோல்டன் பண்ணியிருக்காருல யுகபாரதி. இது படம் வந்த பிறகு அந்த பாட்டு வந்து அது கதையோட பாட்டு, ஒரு மனசுலாயோ பாட்டு இல்லை. மனசுலாயோ ஒரு படத்தினுடைய பிராண்டிங். ஓகே, அதுதான் இது பண்ணுது. ஆனால் அப்படி ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் வந்து அவரால் தர முடியும். அது படத்தில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த படம் அவருக்கு சொல்கிறப்பவே இது எனக்கு டிஃப்ரெண்டானதுன்றதை அவர்
அப்பயே எக்ஸ்பிரஸ் பண்ணார். அண்டு இந்த பிஜிஎம் இது வரைக்கும் நீங்கள் இது அணி பார்த்த அந்த இது இருக்காது. சார் மூமெண்ட்ஸில் மட்டும் வந்து அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. மற்றபடி கதைக்குள்ள என்ன தேவையோ அப்போ அமிதாப்புக்கெல்லாம் ஒரு தீம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பிரமாதமான தீம் அது. அதனால அணியினுடைய மியூசிக்குமே இதில் வேறையாக தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் படங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஸ்டைல் வித்தியாசத்தில் ஒரு லுக் ஓவர்லேயே ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணுவார். இது பார்த்தா இது இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதா ஒரு சேஞ்ச் பண்ணுவார். ஸோ இந்த லுக்கு கொண்டு வரதுக்கு என்ன என்ன ஒரு மெனக்கெட்டு இருந்துச்சா இல்லை கேஷுவலாக இருந்துச்சு? ஏன்னா நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக சொல்லியிருக்கேன் சார். ரீசெண்ட் டைம்ஸில் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக் சாரோடது. தேங்க்யூ. லுக்கு கொண்டு வர அது இந்த இடத்துக்கு வந்து நான் முதல்ல வந்து ஆக்சுவலி போலீஸ்ன்றதால நல்ல இந்த ஷார்ட் கட் போலாம் தான் ஓகே பேசி அது ஒரு லுக் டெஸ்ட்டும் பண்ணோம். ஓ அதில் கேரக்டராக அவர் கரெக்டாக இருந்தார், ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். பட் அகெயின் என்ன வந்துச்சுன்னா வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த இமேஜில் நம்ம பார்த்து பழகின ஒரு விஷயம் இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இன்னொன்னா ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அதனுடைய அக்செப்டன்ஸில் என்ன பிரச்சனை வரும்ன்றது நமக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொன்னதை ஷார்ப் கட் பண்ணி ட்ரை இப்போ போலீஸ் கேரக்டர்ன்றப்போ இன்னும் ஷார்ப்பாக சாருமே ஓகே சொல்லிட்டாரு. நாங்கள் அது லுக் டெஸ்ட்டும் பண்ணோம். ஒரு ஷார்ப் லுக் கட் ஒன்று போகலாம் அப்படின்னு ஒன்று ஒர்க் பண்ணி அதை லுக் டெஸ்ட்டும் பண்ணோம். அது அவருக்கும் பிடிச்சிருந்தது, எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அகெயின் என்னென்னா வந்து இப்போ சாரை நம்ம ஒன்று பார்த்துருக்கோம்ல, அந்த மீட்டரில் பார்க்குறதா இல்லை நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோன்ற பேரில் இது பண்ணுறது. கண்டென்ட் ஆல்ரெடி நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஸோ சாரை நான் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஓகே. இப்போ சார் உள்ளே வந்ததுன்ற ட்ரை போதுமானது. ஸோ மீதி வந்து சூப்பர் ஸ்டாராகவே அவர் ஃபேன்ஸுக்கு என்ன அவருக்கு பிடிக்குமோ அந்த மீட்டரை நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மெயின்டைன் ஆச்சு. அதுக்கப்புறமா அதனுடைய இதில் செஞ்சு பார்த்து ஒரு விஷயம் ஆரம்பிப்போம் இல்லையா, அது முடிகிற இடம் அதனுடைய ஃபைன் டியூன் தான் முடியும் இல்லையா. அப்படி தான் வந்து இது ஃபைன் டியூனிங் மூமெண்ட் தான் இப்போ இருக்கிற லுக்கு. ஓகே சார். எனக்கு இதில் இன்னொரு விஷயம் வந்து ஆச்சரியமா இல்லை, மேபி உங்களுக்கு அது பழக்கமாக இருக்கு, எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. கிருத்திகா மேம் வந்து உள்ள வந்து ஸ்க்ரீன் பிளே அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு நான் மேம் பற்றி கேள்விப்பட்டது கிடையாது. ஆடியோ லான்ச்சில் பார்த்ததுக்கப்புறம் இவங்க யாருன்னு சொல்லிட்டு விசாரிப்போம், சரோட வைத்தாங்க பண்ணியிருக்காங்க, கூடயே தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு. மேம் எப்படி உள்ள வந்தாங்க சார் கிருத்திகா மேம்? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுன்றது டே ஒன்லேருந்து தான் கூட்டத்தில் ஒருத்தர் ஜெய்வீமில் அவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலன்னு இல்லை, நீங்கள் இப்போ டைட்டில்லே வந்து ஜெய்வீமில் அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளேன்னு வரும் அவங்க இதில். ஸோ அவங்க ஷோ ரன்னர் எனக்கு நம்ம க்ரியேட்டிவாக இருக்கிற இடத்துல எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் ஆரம்பித்து ஸ்கிரிப்டில் வந்து கூட ஃபுல்லாக எழுதுகிறப்போ 2 பேரும் சேர்த்து தான் அதை செய்வோம். ஸோ ஜெய்பீம்லேயும் அது நடந்தது, இந்த படத்துலையும் அது நடந்தது. 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுன்றது வி டிசைடட். ஸோ அதில் தான் அது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். டெரனம் ஹோம்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 19 lakhs, 2 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 30 lakhs. For more details, contact in description. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.